ஓகே. ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்றது டிஃபால்ட் சான்ஸ் செரிஃப் வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு. ஓகேவா? இது வந்து நம்ம ஒவ்வொரு ஓஎஸ்மே டிஃப்ரெண்டா நமக்கு கொடுக்கும். எக்ஸாம்பிள், நம்ம இங்க இருக்கிற ஃபாண்ட் ஃபேமிலி நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்க மேத் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணும். ஸோ இங்கேயே டிஃபால்ட்டா ஒரு சில ஃபாண்ட் ஃபேமிலி நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சேஞ்ச் ஆகுறது கிளீனா தெரியும். ஓகே, இது சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை தாண்டி ஏதாவது ஃபாண்ட் ஃபேமிலி நமக்கு இருக்கா, அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? அதாவது இப்ப டிஃபால்ட்டா சிஸ்டம் ஒன்று கொடுக்குது, இதை தாண்டி ஏதாவது இருக்கான்னா நிறையவே இருக்கு. ஓகேங்களா? இதுல ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு, பெய்டு வெர்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பெய்டு வெர்ஷன்னா காசு கொடுத்து வாங்குறது, ஃப்ரீ வெர்ஷன்னா எங்க போய் எடுக்கிறது, அதுக்கு காசுனா தேவையில்ல. கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? இங்க போயிட்டு ப்ரௌஸ் ஃபாண்ட்ஸ் ஒன்று இருக்கும். இவ்வளோ ஃபாண்ட்ஸ் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது தான் ஃபாண்ட்ஸோட லிஸ்ட். இது வந்து அதனுடைய மெஷர்மெண்ட், நீங்க எந்த லெவலுக்கு அதை டிஃபால்ட்டா கேட்குறீங்க அப்படின்னு வச்சிருந்தோம். 40. ஓகே, இதுவே ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுல நான் ரொபோட்டோ அப்படின்ற ஃபாண்ட் இங்க இருக்கு. சரி, அந்த ஃபாண்ட் இங்க இருக்கா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிப்போம். அந்த ஃபாண்ட் ஃபேமிலி இங்க ரொபோட்டோ இருக்கா? ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்படின்னா என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, கூகுள் ஃபாண்ட்ஸ்ல இருந்து எடுத்து நம்மளுடைய அப்ளிகேஷன்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபாண்ட்ஸ்ன்னு போட்டாலே ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணாலே வந்துடும். அதுல உங்களுக்கு எந்தெந்த ஃபாண்ட் எல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். பாப்பின்ஸ், ஓகேங்களா, ரொபோட்டோ இப்படி இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு இங்க செலக்ட் பண்ணிட்டீங்களா? இது எல்லாமே அந்த ஃபாண்ட் வித் வெயிட், ஃபாண்ட் வெயிட், போல்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ. ஓகேங்களா? ஒரு டைம் நீங்க ரொபோட்டோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெட் ஃபாண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாலே வந்துடும். ஒன் ஃபாண்ட் ஃபேமிலி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வருது. சரி, இங்க செலக்ட் பண்ணா மட்டும் போதுமா? இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ண வந்துருமா அப்படின்னா வராது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க இருக்கிற ஒரு விஷயத்த, இது அப்சல்யூட் யூஆர்எல் கரெக்டா, இது அப்சல்யூட் யூஆர்எல். இந்த யூஆர்எல் இருக்கிற விஷயம் என்னுடைய லோக்கல் ஹோஸ்ட்ல வரணும். அப்ப என்ன செய்யணும்னா, இதை நம்ம காப்பி பண்ணிக்கணும். எங்க இருக்கு அப்படின்னா கெட் எம்பெட் கோட் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. வெப்சைட்டுக்கு இது, ஆண்ட்ராய்டுக்கு இது, ஐஓஎஸ்க்கு இது, ஃப்ளட்டருக்கு இது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்முக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஓகேவா? இதை என்ன செய்யலாம் அப்படின்னா இங்க தெளிவாகவே போட்டிருக்காங்க. உங்களுடைய ஹெட் ஆஃப் யுவர் HTML இதை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க கம்ப்ளீட் இதை பிளேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஃபைனலா இருக்குல்ல, இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. இதை மட்டும் காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய வெப்சைட்ல வந்துட்டு எங்க போட சொல்லியிருக்காங்க, ஹெட் டேக் உள்ளார தான் போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஹெட் டேக் உள்ளார இங்க போட்டாச்சு. ஹெட் டேக் உள்ளார ரொபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு 100ல இருந்து என்னென்ன வித்துல அது இருக்கு, வெயிட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்ப ரொபோட்டோவோட ஃபாண்ட்டை நான் லைவ்ல இருந்து எடுத்து என்னுடைய சிஸ்டத்துல நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப நான் இந்த இதுக்கு வந்து நான் ரொபோட்டோ ஃபாண்ட்டை யூஸ் பண்ண போறேன். எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபாண்ட் ஃபேமிலி தான், ஃபாண்ட் ஃபேமிலி ரொபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு கமா போட்டு சான்ஸ் செரிஃப் அப்படின்னு கொடுப்பாங்க. இதனுடைய இது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு சில ஓஎஸ்ல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ரொபோட்டோ சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஓஎஸ் மொத்தம் எத்தனை, அதை சொல்லுங்க. எத்தனை டைப் ஆஃப் லினக்ஸ், மேக், விண்டோஸ்,
அவ்வளவுதானா? வேற வேற யாராச்சும் யூனிக்ஸ் இருக்கணும். புரியல. யூனிக்ஸ், உபுண்டு. உபுண்டு. யூனிக்ஸ். ஓகே ஓகே. இன்னுமே இந்த ஐஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இப்படி இப்படி பண்ணா அப்படியே லைட் எரியுது, ஃபேன் ஓடுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ராஸ்பெரி ஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஓஎஸ் இருக்கு. மற்றபடி நீங்க எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணுங்க. உபுண்டு, லினக்ஸ், விண்டோஸ், மேக்னு சொல்லுவாங்க. ஐஓஎஸ்ஆ அந்த விஷயம் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? எல்லா விஷயத்துக்கும் நம்ம சூஸ் பண்ற ஃபாண்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும்ன்றது அவசியமே கிடையாது. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சான்ஸ் செரிஃப் அப்படின்றது எல்லா ஓஎஸ்க்குமே சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணும்போது இப்படி காப்பி பண்ணிட்டு இதை எடுத்துப்பாங்க. சப்போஸ் சப்போர்ட் ஆகிற விஷயத்துக்கு இந்த ரொபோட்டோ ஒர்க் ஆகும். மேபி இது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னா, டிஃபால்ட்டா சான்ஸ் செரிஃப்க்கு அது சேஞ்ச் ஆயிடணும் அப்படின்றதுக்காக இந்த லைன் ஆஃப் கோடிங்க எழுதிப்பாங்க. புரியுதா? எதுக்காக கமா போட்டு அதை எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா, இதுதான் அதுக்கான அர்த்தம். இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து மாறிடுச்சா? மாறிடுச்சு. ரொபோட்டோ மாறிடுச்சு. ஓகேங்களா? இன்னும் நீங்க மல்டிபிள் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபாண்ட்ஸுக்கு போயிடுங்க. இருக்கிறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி போகும். அப்பதான் நமக்கு டிஃபரன்சியேஷன் தெரியும். இருக்கு பாருங்க, காலகேயன் பாஷையில் இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கெட் ஃபாண்ட் அப்படின்னு 2 ஃபாண்ட் ஃபேமிலிஸ் செலக்டட் அப்படின்னு 2 இது வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கோம். இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அகைன் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த இதில் அதை அப்பன் பண்ணி விட்டுருவோம். அப்பன்னா என்னன்னா ஆட் பண்ணி விட்டுருவோம். அந்த யூஆர்எல்லையே போய் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபாண்ட் ஃபேமிலி இருக்கும். ரொபோட்டோ இருக்கா, அப்புறம் இன்னொன்று என்ன சூஸ் பண்ணுவோம், டேக் ஒன் இருக்கு. ஓகேங்களா? அண்டு போட்டு அதை ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ நமக்கு வேலை என்னன்னா, அதை காப்பி பண்ணி மட்டும் இந்த இடத்துல செட் பண்ணி விட்டுருவோம். செட் பண்ணிட்டு டேக் ஒன் அப்படின்றத நம்ம அங்கே சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளுடைய கோடிங்கில் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபாண்ட் ஃபேமிலி எங்கே இருக்கு? மாறிடுச்சா? இதுதான் தேர்ட் பார்ட்டி, அதாவது அப்சல்யூட் இதுல இருந்து எடுத்துட்டு வந்து நம்மளுடைய சைட்ல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? இது புரிஞ்சிருச்சா? இது ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் ப்ரோ. முதல்ல ரொபோட்டோ சூஸ் பண்ணி ஹெட்டிங் சேஞ்ச் பண்ணிக்கல. இப்போ ஹெட்டிங்க்கு வேற ஃபாண்ட், பாடிக்கு வேற ஃபாண்ட் வேணும்னா எப்படி நம்ம பண்றது? இப்போ இந்த இதுக்கு நம்ம இந்த ஃபாண்ட் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? நம்மளுடைய இஷ்டம் தாங்க. பேராகிராஃப்க்கு நீங்க சொல்ற மாதிரி ரொபோட்டோ ஃபார்ம் மாறிடுச்சு. இது நல்லாவே இருக்கும். மாறிடுச்சா? நம்ம இஷ்டம் தான். நீங்க இந்த இடத்துக்கு வேற ஃபாண்ட் மாத்தணும் அப்படின்னா தாராளமா மாத்திக்கலாம். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயம் இதுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அது டெவலப்பர் டிஃபைன்டு. நீங்க ஒரே ஃபாண்ட்டை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஒரே ஃபாண்ட்டை என்ன சொல்றது, ஒரே ஒரு இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு வேற வேற இதுக்கு, ஒரு சைட்டு ஃபுல்லாவே வேற வேற இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதா புரியலையா? இந்த ஃபாண்ட் ஃபேமிலி ஒன்றும் இல்லைப்பா. உங்களுக்கு இந்த ஃபாண்ட் ஃபேமிலி சிஸ்டம் வந்து டிஃபால்ட்டா ஒரு 10 தான் கொடுக்கும். ஆனா அதை தாண்டி எனக்கு அதிகமா வேணும் அப்படின்னா ஆல்டர்னேட் வே, கோ டு ப்ரௌசர், கூகுள் ஃபாண்ட்ஸ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இதுவே இருக்கும். நீங்க எந்த ஃபாண்ட்டை வேணுமோ இங்க போனீங்க அப்படின்னா இதுல நிறைய ஃபாண்ட் ஃபேமிலி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க இப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு கெட் ஃபாண்ட் அப்படின்ற மாதிரி போடுங்க. போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். வந்ததுக்கு அப்புறம் இப்படி கொடுத்துட்டு இந்த லாஸ்ட் லைன் இருக்குல்ல, இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு
உங்களுடைய சிஸ்டம்ல எப்படி போடுறோம்? டெக்கோ. ஓகே, நான் இதுக்கு டெக்கோ எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் இங்க வந்துடுச்சு. புரியுதா? ஓகே, இது புரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு இதுக்கு போயிடும். இப்ப இன்புட் டைப் இந்த ஏஹெச்எஃப்ல ஒரு அண்டர்ஸ்கோர் வருது. ஓகேவா? இப்ப இந்த இடத்துக்கு நான் அண்டர்ஸ்கோர் வர வைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? அதுதான் இப்ப டெக்ஸ்ட்டை நான் என்ன செய்ய போறேன்னா டெக்கரேஷன் பண்ண போறேன். இந்த டெக்ஸ்ட்டை நான் டெக்கரேட் பண்ண போறேன். இப்படி இருக்கிற விஷயத்த நான் கீழே ஒரு லைன் எடுத்துட்டு வர போறேன். ஓகேவா? டுடே நியூஸ் அண்டர்லைன் போட போறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா சொன்ன அதே டெக்னிக்கல் வேர்டு தான், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த யூஸ் பண்ண போறோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர் லைன். ஓகேங்களா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன். எனக்கு இப்ப இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன் போடும்போது எனக்கு இது வருது. ஓகேவா? எனக்கு இது வேணாம் அப்படின்னு நான் சொல்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃபால்ட்டா இந்த h1 டேகுக்கு அது வராது. ஓகேவா? பட் ahref டேகுக்கு இருக்கு. ஓகேவா? எனக்கு இந்த அண்டர்லைன் தேவையில்லைன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் none. none அப்படின்னா என்னது? ஒண்ணும் இல்ல. அதேதான், ஒண்ணுமே இல்லை, தேவையே கிடையாது, எந்த டெக்கரேஷனும் தேவையில்லை. இது வந்து நார்மல் எலமெண்ட் மாதிரியே பிஹேவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த இடத்துல திரும்பவும் இங்க ஒரு டெக்னிக்கல் விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எப்பெல்லாம் நம்மளுடைய சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஸ்ட்ரிங்கா வருதோ, ஸ்ட்ரிங்னா இப்ப என்னன்னா அண்டர்லைன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? சரி, உங்களுக்கு கேரக்டர் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்றத சொல்றேன், அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது. ஸ்ட்ரிங் யாருக்கா தெரியுமா? ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன, கேரக்டர் அப்படின்னா என்ன? கேரக்டர்னா இந்த டெக்ஸ்ட்ல ஒரு கேரக்டர் இதுன்னா இல்லையா? சொல்லு. ஆனா ஸ்ட்ரிங்லாம் ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல போடுவாங்க. ஸ்ட்ரிங்னா டபுள் கோட்ஸ், கேரக்டர்னா சிங்கிள் கோட்ஸ்ல வரும். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது ஸ்ட்ரிங். உங்களுக்கு இந்த பேர்லயும் குழப்பம் வந்துடும். கரெக்டா? வெங்கி அப்படின்றது ஸ்ட்ரிங். ஓகே, குட் அட்டம். ஓகேங்களா? இது ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, வெங்கி அப்படின்றது ஸ்ட்ரிங். கேரக்டர் அப்படின்றது ஒவ்வொரு லெட்டரும் கேரக்டர். வி அப்படின்றது ஒரு கேரக்டர், இ அப்படின்றது ஒரு கேரக்டர். புரியுதுங்களா? இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். வெங்கி அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? நீங்க சொல்ற மாதிரி சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் இஸ் ஃபைன், பட் இதுதான் ஸ்ட்ரிங். கேரக்டர் அப்படின்றது இது ஒரு கேரக்டர், இ ஒரு கேரக்டர். ஓகேங்களா? இப்ப நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம் இந்த இதுக்கு? அண்டர்லைன் அப்படின்றது ஸ்ட்ரிங்கா? என்னது? ஸ்ட்ரிங் தான். கரெக்டா? எப்பெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா வருதோ அப்ப நன்னு கொடுத்தாதான் ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுவே இப்ப நான் வித் 100% கொடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல நேற்று யாரோ கேட்டிருந்தாங்க வித் மட்டும் புரியல அப்படின்னு. இப்ப வித் 100% கொடுத்துருக்கேன். ஓகேவா? வித் எனக்கு வேணான்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல நன் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது நம்பர். நம்பருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? கொடுக்கலாம் 0. அவ்வளவுதான். ஓகேங்களா? இந்த ஒரு சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. தப்பு பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா இதை நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்து ஒரு விஷயம் வேணான்னு சொல்ல போறேனோ அதோடைய டைப்பை பார்த்துக்கணும். அது ஸ்ட்ரிங்கா இருந்தா நன்னுன்றதை கொடுக்கணும். ஓகேவா? இதுவே அது வந்து ஒரு நம்பர் பிக்சல்ல வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல 0 தான் கொடுக்கணும். புரியுதா? அப்ப நம்பர்ன்றது கேரக்டரானா? நம்பர்ன்றது கேரக்டர் கிடையாது. நம்பர்ன்றது இன்டிஜர் வேல்யூ. ஓகேவா? நன்னுன்றது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. புரியுதா?
தோபரா இந்த மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் வருது இல்ல, இந்த இடத்துக்கு இதுக்கு ஜீரோன்னு கொடுத்தானா அதுக்கு புரியாது, நன்னு தான் கொடுக்கணும். ஓகேவா? நம்பர் 100 அப்படின்றது நம்பர் தானே. ஓகேவா? இதனுடைய ஸ்டார்டிங் இது என்னது? 0. ஓகேவா? இதே ஒரு ஸ்ட்ரிங் வருதுன்னா அதனுடைய ஸ்டார்டிங் வந்து 0வா வரும்? கண்டிப்பா ஏதோ ஒரு லெட்டர் தான் வரும். ஓகேவா? எனக்கு நீ வேணாம் அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நன்னு தான் சொல்லணும். புரியுதா புரியலையா? அண்டர்லைன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங், எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்றதுக்கு நன் அப்படின்றதான் யூஸ் பண்ணணும்ங்க. எத்தனை பேருக்கு புரியுது, எத்தனை பேருக்கு புரியல? கையை தூக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காதீங்க, வாயை தப்ப சொல்லுங்க. ஏன்னா புரியல? புரியுது ப்ரோ. ஓகே ஓகே, இதுமே உங்களுக்கு 2-3 டைம் தப்பா போட்டு, ஆனா நான் 0ன்னு கொடுத்தேன் அது ஒர்க் ஆகல, ஆனா நன்னு கொடுத்தா ஒர்க் ஆகுதுன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி வேல்யூக்கு நீ என்ன கொடுக்குற? ஸ்ட்ரிங்ல கொடுக்கக்கூடிய வேல்யூ நான் என்ன செய்யறேன்னா என்னுடைய இந்த விஷயத்துக்கு நான் டெக்கரேஷன் பண்ண போறேன். ஓகேங்களா? என்ன டெக்கரேஷன் பண்ண போறேன்னா ஒரு அண்டர்லைன் ஒன்று போட போறேன், டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பண்ண போறேன், அண்டர்லைன். இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. லைன் த்ரூ, ஓவர்லைன்னா மேல, அண்டர்லைன்னா கீழே, சாலிடும் கலர் வரும்போது யூஸ் ஆகிடும், பேபினா இந்த மாதிரி அலை மாதிரி வரும். ஓகே, அது கலர் கொடுக்கும்போது வரும். ஓகேங்களா? லைன் த்ரூ. இப்ப இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷனோட கலரை கூட நீங்க சேஞ்ச் பண்ணலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இருக்குல்ல, இது தேவையில்லை. நம்ம பிளிப்கார்ட் சைட்லலாம் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 50ன்னு போட்டு அடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்படின்னா அதை டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 49%. ஓகே, சோ இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரியான விஷயத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. 2 விஷயம் மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் கலர். ஓகேவா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டிஃபால்ட்டா எதுக்கு இருக்கும் அப்படின்னா ஏஹெச்எஃப்க்கு டெக்கரேட் பண்ணி தான் வரும், அண்டர்லைன் போட்டு தான் வரும். எனக்கு அந்த அண்டர்லைன் தேவையில்லைன்னு சொல்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் தேவையில்லை 0 இந்த மாதிரி கொடுக்க கூடாது, நன் இப்படிதான் கொடுக்கும். ஓகே, ஆனா அது எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த ப்ரௌசர்ல ஒர்க் அவுட் ஆகும், வேற வேற ப்ரௌசர்ல அந்த கீயோட வேல்யூ அதை கரெக்டா ரீட் பண்ணாது, நன்னு தான் கொடுக்கும். புரியுதா? எஸ் ப்ரோ. ஓகே, 3 விஷயம் இப்ப சொல்லியிருக்கோம். என்னென்ன அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்து லைவ்ல இருந்து எடுத்து போடுறது, டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன், அதுக்கப்புறம் அதனுடைய கலர் வந்து அப்படின்னு கொடுத்து இப்படி வச்சாச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒன்று வச்சாச்சு, இந்த மாதிரி இருக்கு. எனக்கு வேணாம் அப்படின்னா நான் அண்டர்லைன் இது கொடுப்பேன். சரி, இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த டுடே நியூஸ்க்கு அப்புறம் ஒரு இமேஜ் ஒன்று செட் பண்ண போறேன். ஓகே, இந்த இடத்துல இப்ப வித்தோட விஷயத்த பார்ப்போம். இப்ப இமேஜ் இங்க இருக்கு, எனக்கு இது ஒரு 70% வந்து செட் ஆயிருக்கு இந்த இமேஜ். எனக்கு இது ஃபுல்லா வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? புஷ்பகலா, டவுட் மட்டும் கேக்குறீங்க, பதில சொல்ல மாட்டீங்களே யாரும். 100% செக் பண்ணணும், 70 செக் பண்ணணும். ஓகே, சோ வித் இதுக்கு 100% கொடுத்துட்டா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம தலைவர் சொல்றாரு. எஸ், இஸ் ஒர்க்கிங் ஃபைன் as expected. ஒர்க் ஆகுது 100%. அதாவது டிஃபால்ட்டா ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னா அந்த இமேஜோட டிஃபால்ட் சைஸ் என்னமோ அதுதான் இந்த சிஸ்டத்துல அது எடுத்து வந்து காட்டும். ஓகேவா? இல்ல நீ இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இரு, என்கிட்ட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு என்னால உன்னை சேஞ்ச் பண்ண முடியும், அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் தான் வித். ஓகேங்களா? 100% அப்படின்னு கொடுத்தா வந்துடும். ஓகேவா? புரியுதா புரியலையா? ஓகே ப்ரோ, புரியுது. புரியுது. சோ இப்போ அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா
ஒரு கிளாஸ் ஒன்று எழுதிக்கலாம். பேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதிட்டு இதுக்கு மேல இந்த மாதிரி கிளாஸ் எழுதி சிஎஸ்எஸ் எழுத பார்க்கலாம். வித் 100% அப்படின்னு போட்டாச்சு. ரைட். இப்ப 2023 வின்னர் இவங்களா? ஆமா, 2023 சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப இது மேல ஒரு இது வந்து எழுத போறேன். ஓகேங்களா? எழுதலாமா அப்படின்னு பார்க்கலாம். இப்ப அதனுடைய H2 அப்படின்னு சொல்லிட்டு 2023 அப்படின்னு ஒண்ணு எழுதி என்னடாது இங்க வந்துடுச்சு. எனக்கு அதை இந்த இடத்துல எடுத்துட்டு வரணும். இந்த விஷயத்த இங்க வரணும். ஓகேவா? அப்படின்னா என்னுடைய இந்த இமேஜ் எனக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னா பேக்ரவுண்டால ஒர்க் அவுட் ஆகணும். ஃப்ரண்ட்ல நான் தான் நிற்பேன். ஓகேங்களா? இந்த விஷயம் தான் ஃப்ரண்ட்ல இருக்கும். என்னுடைய இமேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்து ஒர்க் அவுட் ஆகணும். ஓகேவா? அந்த விஷயத்துக்கு நம்ம இந்த இமேஜ்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு போக தேவையில்லை. பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுக்கு தான் நம்ம போகணும். அதுக்கு தான் இப்ப சுத்தி வளைச்சு வந்துட்டு. ஓகேவா? இமேஜ் அப்படின்றது ஓகேவா? நான் என்ன சொல்லியிருந்தேன்? அது இன்னைன் எலமெண்டா பிளாக் லெவல் எலமெண்டா? இமேஜ் வில்சன் அண்ணா பிளாக் லெவல் எலிமெண்ட்னா போட்டு ஒரே இல்ல 3330 கேள்வி கேட்டிருக்கோம். ஒரு கேள்வி கூட கரெக்டா பேசுறேன். ஓகே, இது இன்லைன் எலமெண்ட். ஏன்னா நான் இதை வித் 100% கொடுக்கவே தான் அது ஃபுல்லா ஆக்குபை பண்ணுச்சு. ஆக்குபை பண்ணதாலதான் கீழே அந்த எலமெண்ட் வந்துச்சு. புரியுதா? இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும்பா, சொல்லிட்டேன். சரி, இப்ப இந்த இமேஜ் சோர்ஸை தூக்கிட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுடைய இமேஜுக்கு மேலேயே வேர்டிங்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்ப இது என்ன செய்யலாம் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டிவ் ஒன்று கொடுக்கும். ஓகே, இந்த டிவுக்கு ஒரு கிளாஸ் எழுதிக்கிறேன், பேனர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த டிவுக்குள்ளார இந்த 2023 அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சாச்சு. இங்க இது இப்படி இருக்கு. ஃபைன், கரெக்டா இருக்கு. சரி, இதையுமே ஒரு டிவுக்குள்ளார போட்டுக்கிறேன். ஒன்றும் இல்லை, குரூப் பண்ணி வைக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா திடீர்னு ஏதோ பண்றீங்க அப்படின்னா இது இல்லை. இது எல்லாத்தையும் ஒரு குரூப்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி இருக்கு. கிளாஸ் பேனருக்குள்ளார இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்ப நான் இந்த கிளாஸ் இதுதான் டிவ். ஓகேங்களா? இதுக்குள்ளதான் இந்த எலமெண்ட் இருக்கு. எனக்கு இந்த எலமெண்ட் வந்து எங்க வரணும் அப்படின்னா என்னுடைய இமேஜுக்கு மேல வரணும். அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பேனருக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி, சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிய பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேங்களா? இந்த இமேஜுக்கு இப்ப டைரக்டா போயிட்டு வெங்கி அப்படின்னா கொடுத்தா அது எடுத்துக்காது. இந்த விஷயத்துக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா யூஆர்எல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? யூனிஃபைட் ரிசோர்ஸ் லொகேட்டர் சம்திங் ஏதோ ஒன்று வரும். அதோட எக்ஸ்பென்ஷன் தேவை கிடையாது, அதை விட்டுருக்கேன். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் இமேஜுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா யூஆர்எல் ஒன்று கொடுக்கணும். யூஆர்எல் அப்படின்னா ரிலேட்டிவ் யூஆர்எலா அப்சல்யூட் யூஆர்எலா அப்படின்னு கேட்கும். நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய ஃபோல்டர்லயே தானே இருக்கு, csk.avir அப்படின்னு கொடுக்கணும். பேனரு இந்த மாதிரி கொடுக்கணும். பேக்ரவுண்ட் இமேஜ்க்கு எனக்கு இது வரணும். வந்துருச்சா? பேக்ரவுண்ட் இமேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? வந்திருக்குண்ணா. ஓகே, ஆனா எனக்கு இது நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு வரலையே, ஏன் வரல அப்படின்றது இப்போ ஒண்ணுமே இல்லையே. பேக்ரவுண்ட் இமேஜ் இஸ் a tricky guide. ஓகே, நம்ம மேக்ஸிமம் பேக்ரவுண்ட் இமேஜ் எப்பெல்லாம் யூஸ் பண்றோமோ டிஃபால்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா ஹைட்டு, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ராப்பர்ட்டி வந்து டிஃபால்ட்டா எப்பயுமே யூஸ் ஆகும். நீங்க நினைக்கிற மாதிரி அங்க இமேஜே இல்லைன்னா கிடையாது, இருக்கு. ஹைட்டு 0ல செட் ஆயிருக்கு. ஓகேங்களா? எப்பயுமே பேக்ரவுண்ட் இமேஜ்ல இது ஒரு இதுவா இருக்கும். இங்க பாருங்க, பேக்ரவுண்ட் இப்ப நீங்க ஓவர் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
இங்க கீழே ஒரு இமேஜ் தெரியுது இல்ல, அப்படின்னா கரெக்டா ரெண்டர் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவே தப்பா நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கு, ஏதாவது இமேஜ் வருதா, வரல, ஓகேங்களா, அப்படின்னா நம்ம கோடிங்கே தப்பு, ஓகேங்களா. சோ இந்த மாதிரி இமேஜ் ரெண்டர் ஆகுது அப்படின்னா நம்ம பண்றது எல்லாமே கரெக்ட். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்த அடுத்த செகண்டே இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த லைனே 100% அப்படின்னு கொடுக்கணும். 100% அப்படின்னா என்னது, அதனுடைய ஹைட்டு எவ்வளவு தூரத்துக்கு வச்சிருக்கோமோ அதை அப்படியே கொடுத்துரு. ஒரு இமேஜ் எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துடு அப்படின்றதான் 100%. புரியுதா? இப்ப வித்துக்கு நம்ம என்ன சொல்லணும், ஃபுல்லா எடுத்துக்கோம். டபுளா இருக்கு சார். புரியல, இமேஜ் வந்து டபுள் டைம் வந்திருக்கு. ஆமா ஆமா, இருமா எழுதி வச்சு கிளாஸ் போயிட்டு இருக்குமா, பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுமா. ஓகே, ஹைட் அப்படின்றது நம்மளுடைய இமேஜ் எப்படி இருக்கோ அதை அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்துறது, ஓகேங்களா. நம்ம இதுக்கு முன்னாடி இமேஜ் டேக் யூஸ் பண்ணும்போது இந்த இமேஜ் இந்த 70% நின்றுடுச்சு. நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா வித் 100% கொடுக்கவே அது ஃபுல்லா ஆச்சு. இப்ப பாப்பா சொன்ன மாதிரி இப்ப இங்க இருக்கிற சொட்டத்தலையும் இங்க வந்துடும், ஓகேங்களா. சோ டபுள் டைம் இது ரிப்பீட் ஆகுது. என்ன ரிப்பீட் ஆகுதுன்னா பேக்ரவுண்டு ரிப்பீட் ஆகுது, ஓகேங்களா. இந்த டெக்னிக்கல் டேமை நல்லா தெரிஞ்சுக்குவோம். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ் எப்போ கொடுக்குறீங்களோ அப்ப இந்த ஹைட்ன்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு பேக்ரவுண்டு ரிப்பீட்னு ஒரு இது இருக்கும், அதுல நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுக்கணும். அதாவது ரிப்பீட் ஆகணுமா, எனக்கு ஆகவே தேவையில்ல, ஒரு டைம் வந்தாலே போதும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த விஷயம். புரியுதா? பேக்ரவுண்ட் ரிப்பீட். புரியுதா புரியலையா ப்ரோ? இப்போ அது டிஃபால்ட்டா ரிப்பீட் ஆயிடுமா? அப்ப நம்ம பிரேக் பண்ணனுமா? டிஃபால்ட்டா ரிப்பீட் ஆகும். டிஃபால்ட்டா ரிப்பீட்டே ஆகலன்னு உனக்கு தெரிஞ்சாலுமே நீ இந்த கமெண்ட்டை கண்டிப்பா போட்டுரும். நம்ம ஒர்க் பண்ணும்போது சின்ன சிஸ்டத்துல ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியும்னா, ஓகே அந்த இமேஜ் கரெக்டா செட் ஆயிடுச்சு. இதுவே இப்ப நம்ம பில்டிங் சிஸ்டம்னா பாத்தீங்கன்னா சூப்பர் மானிட்டர் சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய மானிட்டர் இருக்கும், ஓகேங்களா. அந்த இடத்துல இது மல்டிபிள் டைம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பயுமே இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வரும்போது டிஃபால்ட்டா இந்த பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை கொடுத்துரும். புரியுதுங்களா? கொடுத்துட்டு நோ ரிப்பீட் அப்படின்றதான் கொடுக்கும். புரியுதா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். அகைன் எனக்கு இது வித்து வேணும் அப்படின்னா, வித் அப்படின்னா அது இந்த சைடுல ஹரிசாண்டல் ஃபுல்லா வரணும். ஐயோ வரலையே, ஓகேங்களா. சோ இந்த இடத்துல வித் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண கூடாது, ஓகேவா. சரி, முதல்ல இந்த 3 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் ஒன்று வச்சிருக்கேன், பேனர் வந்து பேக் சைடு இருந்து என்னுடைய கண்டென்ட் தெரியும். இருங்க நம்ம கண்டென்ட்டையும் ஓபன் பண்ணி வச்சிடலாம். அந்த இது மேல வருதான்னு பார்ப்போம். இதோ வந்துச்சு பாருங்க. இது தெளிவா தெரியணும்னா அப்படின்னா இந்த H2க்கு ஒரு கலர் கொடுத்து தெரிய வச்சுக்கணும். கலரு இங்க இருக்கு, ஓகே. ஃபாண்ட் சைஸ் அந்த இதுக்கு நான் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். 28 ஓகே. பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தா நம்மளுடைய கண்டென்ட் இங்க வரும். ஏன் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் பின்னாடி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அடுத்த எலமெண்ட் எனக்கு டிஃபால்ட்டா இந்த டுடே நியூஸ்க்கு அப்புறம் எங்க வரும்னா இந்த இடத்துல தான் வரும். அதனால நமக்கு இது இமேஜ் மேல வர மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுத்துரும், ஓகேவா. நீங்க பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்த உடனே டிஃபால்ட்டா கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், சப்போஸ் இமேஜ் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. இமேஜ் வரல அப்படின்னா தப்பா அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம ஓவர் பண்ணணும். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் கரெக்டா ரெண்டர் ஆகுது அப்படின்னா ஹைட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து பாருங்க. கொடுத்துட்டீங்கன்னா அது வந்துடும். ஆனா 2-3 டைம் வருது. இது பெரிய இமேஜா இருக்கவே இப்படி இருக்கு. இதே குட்டி இமேஜா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குட்டி குட்டி குட்டியா நிறைய வரும். அப்ப ரிப்பீட் ஆகுது. என்னுடைய பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகக்கூடாது. ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னா நோ ரிப்பீட் அப்படின்றத கொடுக்கணும். புரியுதா? புரியுதுண்ணா.